ஹாய், வணக்கம், வந்தனம், வெல்கம் டு Recipecheckr. எப்பொழுதுமே ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுக்கு பெரிய ஒரு வரவேற்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்திருக்கேன். என்னென்னா ஸ்வீட் பனியாரம் இல்லை ஸ்வீட் ஆப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அந்த மவுத் ஃபீல், அதே மாதிரி அந்த கேரமலைஸ் ஆகி அந்த டேஸ்ட்டு அது எப்படி அச்சீவ் பண்ணுறோம், அதோட ரேஷியோ அதான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்மளோட ஃபுட்டிலேருந்து மறைஞ்சிருச்சு. அதனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதயம் வழங்கும் ஸ்வீட் பனியாரம். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்வீட் ஆப்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வெல்லம், அந்த அரிசி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 kg அரிசி இப்போ எடுத்திருக்கேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியும் இந்த வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து 2 வாழைப்பழம், யூஸ்வலாக இந்த பூவம்பழம் இல்லை கதலி பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சுகர் கண்டென்ட் அதிகம், அதனால் அந்த கேரமலைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நான் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, அந்த அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சம் நான் இந்த ரவையை ஆட் பண்ணுறேன், ஒரு 100 grams. வாங்க அது எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதில் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டில் ஃபைனலாக ரவை ஒரு 100 grams மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இந்த பேட்டரை ஊற வைக்கிறேன். இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம அதாவது வெல்லம், அரிசி, பழம் 3 அரைச்சிட்டு இதில் என்ன பண்ணேன், ஒரு 100 grams இப்போது ரவை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 minutes நல்லா ஊறி இருக்குது. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக வாட்டர், அந்த கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, கூடவே கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பீஸ் தேங்காய் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஊற்றி, அதாவது நம்ம சுடுற அளவுக்குள்ளே ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த வெல்லம், அந்த வாழைப்பழம் அது பார்த்திங்கன்னா அந்த கேரமலைஸ் ஆகி அதை அரைச்சி அந்த ஒரு 40 minutes ஃபெர்மெண்ட் ஆகி இருக்கிறப்ப அந்த ஒரு யூனிக் ஒரு கேரமலைஸ்டு ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேஸ்ட்டு தான் இந்த ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குழிப்பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஈவன் ஒரு மிட் டே டின்னர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் கிடையாது, வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது தேங்காய், அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மவுத் ஃபீல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நான் ஒரு குழி பணியாரம் பண்ணுற ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் சூடாகணும். ஏன்னா இது ஆல்வேஸ் ஒரு ஹெவி பாட்டம். இது நல்லா சூடானோடனே இன்றைக்கி நான் கடலை எண்ணெய், மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஐடியானா, ஒரு 1/4 கேவிட்டி அளவுக்கு இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் இந்த பணியாரத்தை நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்கியூவர்ஸ் வச்சு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி அழகாக குக் பண்ணுறோம். அதான் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா அந்த பியூட்டி, அது குக் ஆகிறப்ப இன்னும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவராக இருக்கும், அந்த கேரமலைஸ்டு ஃப்ளேவர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பணியார சட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூடு வந்துருச்சு. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் விட்டுட்டு, ஸோ இப்போது அழகாக ஊற்றிட்டோம். இது அப்படியே குக் ஆகிட்டு இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கியூவர்ஸோ
இல்லை ஏதாவது இது மாதிரி ஒரு குச்சியோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு உட்டன் ஸ்கியூர் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஆல்வேஸ் இது வந்து ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக குக் பண்ணக்கூடாது. நம்ம ஹெவி பாட்டம் தவா தான் வச்சுருக்கோம். அப்போது அது ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் அது ஐடியா வந்து அது கொஞ்சம் நல்ல குக் ஆகி கொஞ்சம் பல்ஜாகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட்டு திருப்பி விடுவோம். ஸோ இப்போது அழகாக திருப்பி விட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு இப்போ நம்ம அழகாக இதை குக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அழகாக இதை நம்ம இந்த மாதிரி நம்ம அழகாக இதை போக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது அழகாக திருப்பி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈவனாக குக் ஆகணும், ரொம்ப முக்கியம். வெளியில் கலர் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துடாதீங்க, பிகாஸ் இது உள்ளே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் நல்லா அழகாக திருப்பி விட்டு நல்ல இது நீங்கள் அது போக் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், இது குத்துறப்பே உள்ளே வந்து வெந்திருச்சா என்னன்றது அதை செக் பண்ணி எடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் ஆப்பம் இல்லாட்டி ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பட் ஆனால் அதில் அந்த ரேஷியோ அதே மாதிரி அந்த டைம், அதாவது நம்ம அந்த ரவை ஆட் பண்ணி ஒரு 45 minutes to 1 hour கண்டிப்பாக ஊறணும். அப்படின்னா அது கரெக்டாக வரும். அந்த கேரமலைசிங் கரெக்டாக இருந்ததும் அந்த கலர், அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குக் பண்ணுறது கூட ஸ்லோ ஃபயர், ரொம்ப ஹை ஃபயரில் வைக்காதீங்க. ஏன்னா வெளியில் கலர் ஆகும், உள்ளே குக் ஆகாது. அது ரொம்ப முக்கியம். இந்த டிஷ் வந்து இப்போது நம்ம எப்போயாவது ஒரு வாட்டி குக் பண்ணுறோம், சில பேர் அதை மறந்தே போயாச்சு. ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தது. அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.